சந்தோஷம். மனித மனம் எதை நினைக்கிறதோ அதில் தான் அந்த மனம் முழுவதும் லயிக்கிறதாம். நீங்கள் நல்லது நினைத்தால் நல்லது நோக்கி இந்த மனம் நகரும். நீங்கள் கெட்டது எண்ணங்கள் செயல்படுத்தினால் கெட்டதை நோக்கியே இந்த மனம் நகரும் என்கிறார்கள். எப்பொழுதெல்லாம் மனங்கள் நம் நல்லதை பற்றி ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களோடு இந்த மனதை நகர்த்தினால் நம்மை சார்ந்த சுற்றி இருக்கிற செயல்களும் ஒழுக்கமாக நடைபெறும். சில நேரங்கள் இடையூறு செய்யும் போது அதை நாம் உணர்ந்து கொண்டால் அதிலிருந்து விலகி நற்பாதையில் செல்ல முடியும். தவறான எண்ணங்களோடு நீங்கள் போராட்டினால் அந்த போராட்டம் தவறாக தான் முடியும் என்கிறார்கள். மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் இதை முழுமையாக உணர்ந்துதான் செய்கிறார்கள். ஒரு முறை அன்னை தெரசாவிடம் சமூக ஆர்வலர்கள் நிறைய பேர் கேட்டார்களாம், வாழ்க்கைக்காக சமுதாயத்துக்கு நிறைய போராட வேண்டும், அதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்று கேட்டாராம். அன்னை தெரசா கேட்டாராம், என்ன போராட்டம் என்று கேட்டாராம். தேவைக்காக நாங்கள் போராடுகிறோம் அரசாங்கத்திடம் என்று கேட்டாராம். உடனே அன்னை தெரசா சொன்னாராம், எனக்கு அந்த மாதிரி போராட்டத்தில் கலந்து கொள்ள துளிகளை கூட விருப்பமில்லை. என் மனம் அமைதியை நாடுகிறது. அமைதியான எங்கே போராட்டம் இருக்கிறதோ அந்த போராட்டத்தில் என் அலையுங்கள், நான் வருகிறேன் என்று அன்னை தெரசா சொன்னாராம். மனம் எதை லயிக்கிறது? அமைதியாக ஒரு விஷயத்தை சாதிக்க வேண்டும், அமைதியாக ஒரு செயலை செய்ய வேண்டும். இந்த அமைதியால் மட்டும்தான் சாதனையும் வல்லமையை பெறும். நீங்கள் போராட்டக்குள் மனது செலுத்தினால் அந்த போராட்டம் எனக்கு தேவையில்லை என்று அன்னை தெரசா சொன்னாராம். ஆம் நண்பர்களே, மனம் எப்படி நினைக்கிறதோ அதன்படிதான் அதனுடைய தலைவர்கள், வெற்றி பெற்றவர்கள், சாதனையாளர்கள் லயித்து தான் உச்சத்தில் சென்றிருக்கிறார்கள் என்பது புரிந்து கொண்டால் அதன்படி மனப்போக்கை விட்டு அதிலிருந்து வெற்றி பெற வேண்டும். எல்லா நிலையிலும் மனதை விரித்தால் நாம் சாதிப்பது ரொம்ப சிரமம் என்கிறது தத்துவம். சந்தோஷம். வாழ்க வளமுடன்.